புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தொடக்கம். குழந்தைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சொட்டு மருந்து வழங்கி துவக்கி வைப்பு. நீட் தேர்வு குளறுபடியால் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குநர் தற்கொலை முயற்சி. மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை அமல்படுத்தாததால் அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு. காலப்பட்ட சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம். புதுச்சேரியில் இன்று காலை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு முகாமினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் இன்று காலை உற்சாகமாக தொடங்கியது. கதிர்காமம் தெல்லையாடி வள்ளியம்மை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மேட்டுப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் சென்ற முதலமைச்சர் அங்கிருந்த குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். மேலும் குழந்தைகளுடன் சிரித்து பேசி அவர்களின் நலனை விசாரித்ததுடன் பெற்றோர்களிடமும் குழந்தைகளின் உடல் நலம் குறித்து அக்கறையும் கேட்டறிந்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம், அழகு, சுகாதாரத்துறை செயலர், மருத்துவர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, குழந்தைகள் போலியோ நோயால் பாதிக்கப்படாமல் இருக்க ஆண்டுதோறும் சுகாதாரத்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உரிய நேரத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். சிறிய அலட்சியம் கூட குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். எதிர்காலத்தில் போலியோ இல்லாத சமூகத்தை உருவாக்கும் நோக்கிலேயே இந்த சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது என்றார். மேலும் 14 முதல் 16 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை வாய்ப்பு புற்றுநோய் தடுக்கும் HPV தடுப்பூசி வழங்கும் சிறப்பு முகாமையும் தாம் தொடங்கி வைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த தடுப்பூசி பெண் குழந்தைகளின் எதிர்கால ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முக்கிய நடவடிக்கையாக இருக்கும் என்று அவர் கூறினார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் தேர்தல் எப்போது நடைபெறும், புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கு துறைகள் எப்போது ஒதுக்கப்படும் என்பது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், சபாநாயகர் தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும். அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படும் போது அதற்கான அறிவிப்பு வெளியாகும். சட்டமன்றம் கூடும் பொழுது இது குறித்து அனைத்து விவரங்களும் தெரிவிக்கப்படும் என்று கூறினார். புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் மாலை வரை நூற்றுக்கணக்கான மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது. 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்குமாறு சுகாதாரத்துறை பெற்றோர்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நீட் உள்ளிட்ட தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகளை கண்டித்தும் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் சார்பில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு நடராஜன் தலைமை தாங்கினார். இதில் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தின் போது பேருந்து நிலையம் அருகே உள்ள மேம்பாலத்தில் ஏறிய இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டிக்கும் வாசகங்கள் இடம்பெற்ற பாதகைகளை தொடங்கிவிட்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த நடவடிக்கை அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பின்னர் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நிர்வாகிகள், தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வுகளில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் குளறுபடிகள் மாணவர்களின் எதிர்காலத்தை கடுமையாக பாதித்து வருவதாக குற்றம் சாட்டினர். தேர்வுகளின் நன்பக்கத்தன்மையை பாதுகாக்க மத்திய அரசு தவறியுள்ளதாகவும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை உருவாக்கியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த விவகாரத்தில் தார்மீக பொறுப்பை ஏற்று மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் தேர்வு முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். முறைகேடுகளை தடுக்க தவறிய மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்த கண்டன பாதகைகள் ஏந்திய போராட்டக்காரர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும், தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும், முறைகேடுகளுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர்.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் அமைப்பின் முன்னணி நிர்வாகிகள், மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். இறுதியாக நீட் உள்ளிட்ட தேசிய நுழைவுத் தேர்வுகளில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து சுயாதீனமான மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதுடன் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் மத்திய அரசு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட இயக்குநர் மருத்துவர் அருள் விசாகன் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிதி முறைகேடுகள் தொடர்பாக புகார் அளித்ததன் பின்னர் மேலதிகாரிகளின் அழுத்தம் காரணமாகவே அவர் இந்த முடிவை எடுத்ததாக குற்றச்சாட்டி புதுச்சேரி மருத்துவ பணியாளர்கள் சங்கம் சார்பில் இன்று அரசு மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த ஓராண்டாக புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றி வரும் மருத்துவர் அருள் விசாகன் அந்த பொறுப்பை ஏற்கும் முன்பே சங்கத்தில் நிதி முறைகேடுகள் மற்றும் விதி மீறல்கள் நடைபெற்றதாக சுகாதாரத்துறை செயலாளரிடம் விரிவான புகார் அறிக்கையை தாக்கல் செய்திருந்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அவரது புகாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சில உயர் அதிகாரிகள் அவருக்கே எதிராக விசாரணை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் சில ஒப்பந்த ஊழியர்கள் மருத்துவர்களின் நிர்வாக உத்தரவுகளை மதிக்காமல் செயல்படுவதாகவும் இதுகுறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளருக்கு பலமுறை கடிதம் எழுதியிருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மேலதிகாரிகள் தரப்பில் தொடர்ந்து மன அழுத்தம் மற்றும் நிர்வாக ரீதியான அழுத்தங்கள் கொடுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் பின்னணியில் சுதந்திர பொன்விழா நகரில் உள்ள தனது இல்லத்தில் மருத்துவர் அருள் விசாகன் அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது. நீண்ட நேரமாக அறையிலிருந்து வெளியே வராததால் சந்தேகமடைந்த குடும்பத்தினர் கதவை திறந்து பார்த்த பொழுது அவர் மயக்க நிலையில் கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களின் கண்காணிப்பில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் சில ஒப்பந்த பணியாளர்கள் தொடர்ந்து அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் திட்ட இயக்குநருக்கு எதிராக புகார்கள் அளித்து வந்ததாகவும் கடுமையான மன அழுத்தம் காரணமாகவே இந்த தவறான முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை தொடர்ந்து புதுச்சேரி மருத்துவ பணியாளர்கள் சங்கம் சார்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுகாதாரத்துறையில் நேர்மையாக பணியாற்றும் அதிகாரிகள் அச்சமின்றி செயல்பட முடியாத சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டினர். மேலும் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேலின் அதிகார துஷ்பிரயோகமே இதுபோன்ற சூழலுக்கு காரணமாக என குற்றம் சாட்டிய அவர்கள் முன்னாள் ராணுவ மருத்துவமனையில் பணியாற்றிய அனுபவமிக்க மருத்துவர் அருள் விசாகன் போன்ற ஒருவர் தற்கொலைக்கு முயற்சிக்கும் நிலை ஏற்பட்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என வேதனை தெரிவித்தனர். மருத்துவர் அருள் விசாகனின் தற்கொலை முயற்சிக்கு காரணமானவர்கள் மீது முழுமையான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுகாதாரத்துறையில் நேர்மையான அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்கள் நிம்மதியாக பணியாற்றும் சூழலை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தேசிய பசுமை தீர்ப்பாயம் NGD பிறப்பித்த உத்தரவை ஓராண்டுக்கும் மேலாக நடைமுறைப்படுத்தாத நிலையில் புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையினர் மற்றும் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்தின் செயல்பாட்டை கண்டித்து உயர்நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நல சங்கம் சார்பில் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் 2023ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் 2025 ஜனவரி 22ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் கடலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் வெளியேற்ற குழாய்களை 3 மாதங்களுக்குள் அகற்ற வேண்டும் என்றும் அந்த குழாய்களால் மீன்பிடி வலைகளை இழந்து மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. ஆனால் அந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டிய புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை கடந்த ஓராண்டாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் நல சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மாறாக கழிவுநீர் குழாயில் கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருவதால் உடனடியாக அகற்ற முடியாது, அது குறித்து ஆய்வு மேற்கொள்ள வேண்டியுள்ளது என கூறி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தையும் மீனவர்களையும் தவறாக வழிநடத்தி வருவதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவுக்கு பிறப்பிக்கும்
பிறகும் பெரிய காலாப்பட்டைச் சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் அகிலன், செல்லப்பனின் மகன் வேல்முருகன், சேகரின் மகன் கார்த்திகேயன் மற்றும் கனகச்செட்டிக்குளத்தை சேர்ந்த காலப்பனின் மகன் கதிர்வேல் ஆகியோரின் மீன்பிடி வலைகள் கழிவுநீர் குழாயில் சிக்கி சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து காலாப்பட்டு காவல் நிலையம், மீன்வளத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அவர்கள் புகார் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலாப்பட்டு கடல் பகுதியில் சீசன் காலங்களில் அதிக அளவில் கிடைத்து வந்த இறால், நண்டு, நெத்திலி உள்ளிட்ட சிறிய வகை மீன்கள் கடந்த 5 ஆண்டுகளாக பெருமளவில் கிடைப்பதில்லை என்றும், இந்த நிலையில் கழிவுநீர் குழாயில் உயிரினங்கள் செழித்து வாழ்கின்றன என்ற அதிகாரிகளின் விளக்கம் ஏற்க முடியாது என்றும் மக்கள் நல சங்கம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையும் சம்பந்தப்பட்ட சாசன் நிறுவனமும் ஒன்றுக்கொன்று ஆதரவாக செயல்பட்டு மீனவர்களின் பாதிப்பை மறைத்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தையே ஏமாற்றி வருவதாகவும் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் இந்த வழக்கில் புதுச்சேரி மீன்வளத்துறையும் எதிர்மனதாரராக சேர்க்க வேண்டும். அப்போதுதான் மீனவர்களுக்கு ஏற்பட்டுள்ள உண்மையான பாதிப்புகள் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் தலைவர் குமார், செயலாளர் ஆனந்தன், பொருளாளர் சேகர் ஆகியோர் தலைமையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை நிறைவேற்றாதது தொடர்பாக உயர் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கு தொடர்வது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. லாசிப்பேட்டை தொகுதியில் போலியோ சொட்டு மருந்து முகாமை அமைச்சர் VP சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு நலவழித்துறையின் சார்பில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் சிறப்பு முகாம் இன்று லாசிப்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. இந்த முகாமை லாசிப்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடங்கி வைத்தார். பின்னர் குழந்தைகளின் பெற்றோர்களிடம் போலியோ தடுப்பூசியின் அவசியம் குறித்து எடுத்துரைத்து 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தவறாமல் சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். முகாம் தொடக்க நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்கள் அமைச்சருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து முகாமின் ஏற்பாடுகள் மற்றும் மருத்துவ சேவைகள் குறித்து அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு குழந்தைகளுக்கு தரமான சுகாதார சேவைகளை உறுதி செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர் பத்மினி, சுகாதாரத்துறை மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள், ஊர் முக்கியஸ்தவர்கள், மகளிர் அமைப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முழுவதும் நடைபெற்ற இந்த போலியோ சொட்டு மருந்து முகாமின் மூலம் ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் அரசின் முயற்சிக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு வழங்குமாறு சுகாதாரத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸ் அன்பே சிவம் அணியின் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மோஸின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாக அணியான அன்பே சிவம் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் தேர்வாளர் ரோட்டரியன் ஆனந்தன் தலைமை விருந்தினராகவும், நீதித்துறை நடுவர் டார்வின் முத்து சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை பதவியேற்க செய்து வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் தலைவர் ரோட்டரியன் சிவகணபதி, செயலாளர் ரோட்டரியன் ஜாஹா முகமது, பொருளாளர் ரோட்டரியன் பசுபதி உள்ளிட்ட புதிய நிர்வாகிகள் பதவியேற்றனர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக புதிய உறுப்பினர்கள் ரோட்டரியில் இணைக்கப்பட்டதுடன் சிறுநீரக சிகிச்சைக்காக மருத்துவ நிதியுதவி வழங்கப்பட்டது. மேலும் கூனிச்சம்பட்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான விளையாட்டு சீருடைகள் வழங்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டது. மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள், முன்னாள் தலைவர்கள், ரோட்டரியன்கள், அன்னையர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு புதிய அணிக்கு தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இறுதியாக செயலாளர் ரோட்டரியன் ஜாஹா முகமது நன்றியுரை வழங்க, புதிய தலைவர் ரோட்டரியன் சிவகணபதி தலைமையிலான அன்பே சிவம் அணி மனிதநேயமும் சமூக சேவையும் மையமாக கொண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை ஆண்டு முழுவதும் செயல்படுத்த உறுதியளித்தது. விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏம்பலம் தொகுதியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் பங்கேற்று சிறப்பித்தார். சிறு வயது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க மத்திய அரசு வருடம் தோறும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடத்துகிறது. இந்த ஆண்டு புதுச்சேரி பகுதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் பகல் 3 மணி வரை 5 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது.
ஏம்பலம் தொகுதி கிராம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் கரிக்கலாம்பாக்கம் சமுதாய மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டார். இதில் மருத்துவ அதிகாரி மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் போலியோ சொட்டு மருந்து போடப்பட்ட குழந்தைகளுக்கு பிஸ்கெட் வழங்கப்பட்டது. முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ முகாமினை எல்ஜேகே தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சாக்லஸ் மார்டின் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சாக்லஸ் மார்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி முகாமினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த அவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடி அங்கு நிலவும் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனைகள் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தருமாறு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோ சாக்லஸ் மார்டின் உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, மாநில செயலாளர் அனிதா, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள வட அமெரிக்கா தமிழ் சங்கம் பேரவையின் பெட்னா 39வது தமிழ் மாநாட்டையொட்டி நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் புதுச்சேரியை சேர்ந்த ஆவணப்பட இயக்குனர் முனைவர் ரவி குணவதி மைந்தன் எழுதிய இயக்கிய மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆவணப்படம் திரையிடுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வட அமெரிக்கா தமிழ் சங்கம் பேரவை பெட்னா சார்பில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் தமிழ் மாநாடு உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் மிகப்பெரிய கலாச்சார நிகழ்வாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான 39வது மாநாடு வருகின்ற ஜூலை 2, 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாநிலம் எடிசன் நகரில் நடைபெறுகிறது. வட அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் செயல்பட்டு வரும் 70க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்கள் இணைந்து நடத்தும் இம்மாநாட்டில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் பங்கேற்க உள்ளனர். தமிழ் மொழி, இலக்கியம், கலை, பண்பாடு மற்றும் வரலாற்றை மையமாக கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் மாநாட்டில் இடம்பெறுகின்றன. மாநாட்டின் அம்சங்களில் ஒன்றாக நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் பல திரைப்படங்கள் மற்றும் ஆவணப்படங்கள் திரையிடப்படுகின்றன. அந்த வரிசையில் சோழ பேரரசின் புகழ்மிக்க மன்னரான ராஜேந்திர சோழனின் ஆட்சி, கடல் கடந்த வெற்றிகள், நிர்வாகத்திறன் மற்றும் தமிழர் வரலாற்று பெருமைகள் ஆவணப்பட வடிவில் எடுத்துரைக்கும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் திரைப்படம் திரையிடுவதற்கு தேர்வாகியுள்ளது. வரலாற்று ஆவணப்படங்களை உருவாக்குவதில் தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வரும் புதுச்சேரியை சேர்ந்த முனைவர் ரவி குணவதி மைந்தன் இந்த திரைப்படத்தின் திரையிடல் நிகழ்வில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். சர்வதேச அரங்கில் தமிழர் வரலாற்றையும் சோழர் நாகரிகத்தின் பெருமையும் எடுத்துரைக்கும் இந்த ஆவணப்படம் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து நடைபெற்று வந்த இருசக்கர வாகன திருட்டுச் சம்பவங்களை தொடர்ந்து குரிமேட்டு போலீசார் மேற்கொண்ட தீவிர வாகன சோதனையில் பைக் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து திருடப்பட்ட 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் அண்மை காலமாக இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வந்த நிலையில் அவற்றை தடுக்க கொரிமேட்டு காவல் நிலைய ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் சிறப்பு வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை சேதராப்பட்டு தொண்டமானத்தம் சாலையில் நடைபெற்ற சிறப்பு வாகன சோதனையின் போது தொண்டமானத்தத்திலிருந்து துத்திப்பட்டு நோக்கி ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேரை போலீசார் சந்தேகத்தின் பெயரில் நிறுத்த முயன்றனர். அப்போது அவர்கள் வாகனத்தை சாலையோரத்தில் நிறுத்திவிட்டு தப்பியோட முயன்றனர். இருப்பினும் போலீசார் விரட்டிச் சென்று 3வரையும் மடக்கி பிடித்தனர். பின்னர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் அவர்கள் புதுச்சேரி TR நகர் முருகன் கோவில் தெருவை சேர்ந்த பாபு என்ற ஆனந்தன் பாபு, வயது 39, விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே கூட்டேரிப்பட்டு கான்வென்டன் தெருவைச் சேர்ந்த பாலமுருகன், வயது 40, திண்டிவனம் அருகே முருங்கைப்பாக்கம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த வெங்கடேசன், வயது 23 என்பதும் தெரியவந்தது. மேலும் அவர்கள் பயன்படுத்தி வந்த இருசக்கர வாகனம் சேதராப்பட்டு தொண்டமானத்த முதன்மை சாலையில் உள்ள மதுபான கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திருடப்பட்டதும் விசாரணையில் உறுதியானது.
இதையடுத்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகள் ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசையில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருட வந்ததாக அவர்கள் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் போலீசார் பல்வேறு இடங்களில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மொத்தம் 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்தனர். இதில் 3 மோட்டார் சைக்கிள்கள் சேதராப்பட்டு காவல் நிலைய எல்லைக்குள், 2 மோட்டார் சைக்கிள்கள் மயிலம் காவல் நிலைய எல்லைக்குள், 1 மோட்டார் சைக்கிள் ஆரோவில் காவல் நிலைய எல்லைக்குள், 1 மோட்டார் சைக்கிள் கண்டமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குள் மற்றும் 1 மோட்டார் சைக்கிள் திண்டிவனம் காவல் நிலைய எல்லைக்குள் திருடப்பட்டவை என போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவின்படி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கையால் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நடந்த பல இருசக்கர வாகன திருட்டு வழக்குகளுக்கு தீர்வு கிடைத்துள்ளதாகவும், மேலும் இது தொடர்பாக போலீசார் விசாரணை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. புதுச்சேரியில் உள்ள பெட்டி செமினார் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா பள்ளி வளாகத்தில் உற்சாகமான சூழலில் கோலாகலமாக நடைபெற்றது. மாணவர்களின் உடல் திறன், ஒழுக்கம், குழு ஒருங்கிணைப்பு மற்றும் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு அருத்தந்தை பாஸ்கர் ராஜ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக இந்திய காவல் பணியில் IPS பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குநர் DGP டாக்டர் ரவி, IPS மற்றும் பன்னூரில் உள்ள புனித ஜான் போப்ஸ்கோ மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை இயற்பியல் ஆசிரியர் அருட்தந்தை ஞான பிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இறைவாழ்த்து பாடலுடன் தொடங்கிய விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய பண் இசைக்கப்பட்டது. தொடர்ந்த பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்களுக்கு மலர் கொத்து வழங்கி வரவேற்றதுடன் ஆண்டு விளையாட்டு விழாவின் நோக்கம் மற்றும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியில் விளையாட்டின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தார். இதையடுத்து மாணவ மாணவியர்களின் ஒழுக்கமான அணிவகுப்பு நடைபெற்றது. அணிவகுப்பிற்கு மரியாதை செலுத்திய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ரவி ஆண்டு விளையாட்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். பின்னர் வெற்றி ஒலி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து பல்வேறு தடகள போட்டிகள் மாணவர்களின் ஆர்வத்திற்கும் உற்சாகத்திற்கும் மத்தியில் தொடங்கின. விழாவில் உரையாற்றிய டாக்டர் ரவி மாணவர்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களுக்கு பல்வேறு பயனுள்ள அறிவுரைகளை வழங்கினார். வாழ்க்கையில் வெற்றி பெற தன்னம்பிக்கை, தெளிவான இலக்கு மற்றும் தொடர்ச்சியான முயற்சி ஆகியவை மிகவும் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். விளையாட்டில் மட்டுமல்ல, வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் திட்டமிடல் மற்றும் கடின உழைப்பே வெற்றிக்கு அடித்தளம் என்றார். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு, ஒழுக்கம், நேர்மை மற்றும் நாட்டுப்பற்று ஆகியவற்றை மாணவர்கள் தங்களது வாழ்க்கையை நெறிகளாக கடைபிடிக்க வேண்டும் என்றும், பொறுப்புணர்வு உள்ள குடிமகன்களாக உருவாக வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். கைபேசிகளின் அளவுக்கு மீறி பயன்பாடும் சமூக வலைதளங்களின் அடிமைத்தனமும் மாணவர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு பெரும் தடையாக அமைகிறது. எனவே அவற்றை தவிர்த்து உலக அரங்கில் சாதனை படைக்கும் விளையாட்டு வீரர்களாகவும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களாகவும் உயர வேண்டும் என்ற இலக்குடன் செயல்படுமாறு அவர் மாணவர்களை ஊக்குவித்தார். பள்ளியின் வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வரும் பள்ளி முதல்வரின் சேவையையும் டாக்டர் ரவி வெகுவாக பாராட்டினார். அருட்தந்தை பாஸ்கர் ராஜ் ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை மற்றும் நற்பண்புகளை மாணவர்களிடம் வளர்த்தெடுப்பதில் சிறந்த தலைமைத்துவத்துடன் செயல்பட்டு வருவதாகவும், அவரது முயற்சியால் பெட்டி செமினார் CBSE பள்ளி புதுச்சேரியின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக வளர்ந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவியர்களுக்கான ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு தடகள போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளில் திறமையுடன் விடாமுயற்சியுடனும் பங்கேற்ற வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள், கிடையங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை சிறப்பு விருந்தினர்கள் வழங்கி பாராட்டினர். மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆர்வமுடன் பங்கேற்ற இந்த ஆண்டு விளையாட்டு விழா உற்சாகமான சூழலில் நடைபெற்றது. இறுதியாக நாட்டுப்பண் இசைக்கப்பட்டதை தொடர்ந்து தேசிய மரியாதையுடன் விழா இனிதே நிறைவடைந்தது. பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன்ஸ் சங்கத்தின் புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. பாண்டிச்சேரி கிரேட்டர் லயன்ஸ் சங்கத்தின் 2026-27 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் சேவை பணி ஏற்பு விழா ஜிக்மர் அருகே அமைந்துள்ள SVP பார்மஸ் ஹவுஸில் சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பாக நடைபெற்ற இதில் லைன்ஸ் இயக்கத்தின் பல்வேறு மாவட்ட மற்றும் மண்டல நிர்வாகிகள், சங்க உறுப்பினர்கள் மற்றும் முன்னோடிகள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவிற்கு சங்க தலைவர் லயன் ஜீவானந்தம் தலைமை தாங்கினார். PMJF லயன் பொறுப்பாளர் பொன்னுராம் பரமகுரு PDG முன்னிலை வகித்தார். தொடர்ந்து BMJF லயன்
முரளி PMCS PDG புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்து லைன்ஸ் இயக்கத்தின் சேவை நோக்கம், நிர்வாக பொறுப்புகள் மற்றும் சமூக பணிகளை திறம்பட முன்னெடுக்கும் வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டைகள் MJF லைன் பொறியாளர் சிவகாந்தன் 2ஆம் VDGCE வழங்கினார். பின்னர் அவர் சிறப்புரையாற்றி சமூக சேவையில் லைன்ஸ் இயக்கத்தின் பங்களிப்பு மற்றும் புதிய நிர்வாகிகளின் பொறுப்புகள் குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் MJF லைன் ராஜா ராமன் GST ஒருங்கிணைப்பாளர் சங்கத்தின் புதிய சேவை திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து PMJF லைன் சரவணன் மாவட்ட லைன் போர்ட்டல் ஒருங்கிணைப்பாளர் புதிய உறுப்பினர்களை சங்கத்தில் இணைத்து வரவேற்றார். விழாவில் MJF லைன் வாசுதேவன் மாவட்ட டாஸ்க் போர்ஸ் ஒருங்கிணைப்பாளர், MJF லைன் செங்கோல் மாவட்ட அம்பாசிடர், மண்டல தலைவர் லைன் டாக்டர் செந்தில்குமார் மற்றும் வட்டார தலைவர் லைன் தண்டபாணி ஆகியோர் வாழ்த்துரையாற்றி புதிய நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு சமூக நலப்பணிகளில் முனைப்புடன் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் லைன் குப்பன் 2026-27 தலைவர் ஏற்புரையாற்றி சங்கத்தின் எதிர்கால சேவை திட்டங்கள் குறித்து விளக்கினார். இந்த விழாவில் சங்கத்தின் முன்னோடிகளாக MJF லைன் ஆறுமுகம், TC லைன் சக்தி குமரன், TC லைன் தியாகராஜன், DC லைன் பிரகதீஸ்வரன், MJF லைன் களியபெருமாள் உள்ளிட்டோர் பங்கேற்று புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். உறுப்பினர்களின் உற்சாகமான பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த சேவை பணி ஏற்பு விழா சமூக நல பணிகளை மேலும் விரிவுபடுத்தும் உறுதியுடன் நிறைவு பெற்றது. புதுச்சேரியில் உதவி மின் ஆய்வாளர் முருகனின் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மின்துறைகள் உதவி மின் ஆய்வாளராக பணியாற்றிய முருகனின் பணி நிறைவு பாராட்டு விழா மடவுப்பேட்டை அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவில் AE பிரவி பெருமாள் கலந்து கொண்டு உதவி ஆய்வாளர் முருகனுக்கு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் அரசியல் பிரபலங்கள், தொழிலதிபர்கள், மின்துறை பணியாற்றும் ஊழியர்கள், அவரது குடும்பத்தினர் பலர் கலந்து கொண்டு முருகனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் தொகுதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாமினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தொடங்கி வைத்தார். 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நல வழித்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் இன்று நடைபெற்றது. அதில் அரியாங்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற முகாமில் அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் கலந்து கொண்டு 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போட்டு முகாமினை தொடங்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து முருங்கம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேங்காய் திட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய பகுதிகளில் நேரில் சென்ற குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் அரசு மருத்துவர் மற்றும் ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தன்னார்வலர்கள், NR காங்கிரஸ் தொகுதி தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள், NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். குருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தொடங்கி வைத்தார். தேசிய போலியோ ஒழிப்பு திட்டத்தின் கீழ் 1 முதல் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து தரும் பணி புதுச்சேரியில் இன்று நடைபெற்று வருகிறது. அதனையொட்டி கிருமாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெறும் போலியோ சொட்டு மருந்து முகாமினை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் தொடங்கி வைத்தார். அப்போது சுகாதாரத்துறை செயலர் முகமது யாசின், இயக்குநர் டாக்டர் செவ்வேல் ஆகியோர் உடனிருந்தனர். பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் சர்வதேச யோகா தின விழாவினையொட்டி ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நடைபெற்றது. பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடும் விதமாக இன்று புதுவை ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் ஓடும் ரயிலில் யோகா செயல் விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி 12வது சர்வதேச யோகா தின கருத்துருவான ஆரோக்கியமான வயது மூப்பிற்கு யோகா என்பதன் பொருளின் அடிப்படையில் இம்மையத்தில் பயிற்சி பெறும் 5 வயது முதல் 65 வயது வரையுள்ள சிறுவர், சிறுமியர்கள் மற்றும் ஆண்கள், பெண்கள் ஆகியோர் இந்த யோகா செயல் விளக்கத்தை செய்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் யோகன் தசரதன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியை புதுவை தற்காலிக சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் துவக்கி வைத்தார். ஓடும் ரயிலில் செய்த இந்நிகழ்ச்சி யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா ஆசிரியையுமான யோகினி சிறப்பாக செய்திருந்தார்.
புதுச்சேரி போத்தீஸ் ஜவுளி நிறுவனத்தில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமில் பெற்றோர்கள், குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி போத்தீஸ் ஜவுளி நிறுவன வளாகத்திலும் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. போத்தீஸ் நிறுவனத்திற்கு வருகை தந்த பெற்றோர்கள் தங்களது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கேயே போலியோ சொட்டு மருந்து செலுத்தி பயனடைந்தனர். பொதுமக்கள் எளிதாக பயன்பெறும் வகைகள் போத்தீஸ் நிறுவனம் முகாம் நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கியது. இதன் மூலம் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வை செய்து ஆதரவு தெரிவித்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் வழங்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தினர். போத்தீஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் தொடக்கம். குழந்தைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சொட்டு மருந்து வழங்கி துவக்கி வைப்பு. நீட் தேர்வு குளறுபடியால் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்ட இயக்குநர் தற்கொலை முயற்சி. மருத்துவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவை அமல்படுத்தாததால் அவமதிப்பு வழக்கு தொடர முடிவு. காலப்பட்ட சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம். அமெரிக்காவில் நடைபெறும் பெட்னா சர்வதேச திரைப்பட விழாவில் மாமன்னன் ராஜேந்திர சோழன் ஆவணப்படம் திரையிடப்படுகிறது. புதுவையில் பைக் திருட்டில் ஈடுபட்ட 3 பேர் கைது. 7 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். புதுவை பெட்டிசிமினர CBSE பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலம்.